குட் மார்னிங் முன்னாள். அது ஒரு வெள்ளிக்கிழமை மாலை. அமெரிக்கா எல்லோரும் சனி ஞாயிறு விடுமுறைக்கு தீவுகளுக்கு போகிறதுக்காக பரபரப்பாக இருக்கின்றன. அந்த நேரம் பத்திரிகைகளில் வர செய்தி தான் மீதி 2 நாள் சாட்டர்டே நைட் பல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஓய்வுகளையே தீனியாக ஊடக தீனியாக இருக்கக்கூடியது. ஒரு பச்சிலம் குழந்தைய கழுத்து உட்பட த்ரோட் உட்பட கண்டந்துண்டமாக வெட்டி யாரோ ஒருத்தவங்க பொது வெளியில் பட்டப்புகளில் போட்டுறாங்க. இதுதான் கதைக்களம். இது யார் கொலை செய்தா அப்படின்னு புலனாய்வுத்துறை காவல்துறை ஒரு பக்கம் தேடிட்டுருக்கு. இந்த கேஸுக்கு ஒரு ஜட்ஜ் அவங்க கவுண்டி ஜஸ்டிஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க அவங்க காரை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த பரபரப்பான பதற வைக்கிற நியூஸு நம்மளோட ஜூரிஸ்டிக்ஷனில் நம்மளோட ரூல் ஆஃப் லாவில் பப்ளிக் ட்ரான்குலிட்டி பாதிக்கப்பட்டுச்சுன்ற ஒரு அவங்களையும் கொஞ்சம் எமோஷனலாக உணர வைக்கும். அவங்களோட கணவர் தான் முன்னாள் கணவர் ப்ராசிக்யூஷன் கவுண்டியோட ப்ராசிக்யூஷன் கவுன்சிலாக இருப்பார். அவர் கிளவரானவர்னு இவங்களுக்கு தெரியும். ஸோ அக்யூஸ்டை ஹூ இஸ் பவுண்ட் கில்ட்டின்றதை கண்டுபிடிச்சிருவார்னு உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் கூட தன்னோட ஜூரிஸ்டிக்ஷனில் இப்படி நடந்துருச்சுன்ற பதப்பதிப்புகளோட அவங்க வீக்கெண்டை கொண்டாட முடியாமல் இருப்பாங்க. வெள்ளிக்கிழமை மாலையில் பரபரப்பாக இதுக்கு யார் அப்பியர் ஆகிறா அப்படின்னு சொல்லி டிஃபென்ஸ் கவுன்சில் யாருன்னு கேட்பாங்க. அந்த ஜட்ஜு அவங்க பார்த்தா ஒரு வழக்கு கூட ஜெயிச்சிருக்கவே மாட்டார் வாழ்நாளில். அப்படி ஒரு சாதாரண மக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதன் அதுக்கு அப்பியர் ஆவார். ஸோ அதை மேலும் இந்த ஜட்ஜு ரொம்ப கவலைக்குள்ளாகும். வெள்ளிக்கிழமை சாயந்தரம் பரபரப்புகள் ஓய்வு அந்தி மாலையில் இந்த பரபரப்பு நியூஸோட மண்டேயோட கோர்ட் ஸ்டார்ட் ஆகும். அப்போ அந்த தன்னோட முன்னாள் கணவன் அவர் ப்ராசிக்யூஷன் சைட்லேருந்து நல்ல ஆதாரங்கள் எடுத்து வைப்பார். அந்த பச்சிலம் குழந்தைய பட்டப்பகலில் கண்டந்துண்டமாக வெட்டி கொண்டது இன்னார் தான் அப்படின்னு ஒரு 18 வயது பையனை சிறைக்குள்ளே அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு எவிடன்சஸ் கூட சிக்காது, அதில் ஒரு ஆதாரங்கள் கூட இருக்காது. அப்படின்ற வாதத்தை பியாண்ட் த ரீசனபிள் டவுட் நீங்கள் ப்ரூவ் பண்ணல, ஹீ இஸ் இக்னோரண்ட்டுன்னு டிஃபென்ஸ் கவுன்சில் ஒரு வழக்கில் கூட ஜெயிக்காத முட்டாள்னு கருதக்கூடிய அவர் அப்பியர் ஆகி பேசிகிட்டு இருப்பார், வாதிடுவார். அப்போ அந்த கவுண்டியோட லேடி ஜட்ஜு தன்னோட நெக் பேண்டை திரும்ப கம்பீரமாக மெஜஸ்டிக்காக ஜஸ்டிஸை நான் ரெண்டர் பண்ணணுன்ற ஒரு நோபல் காஸ்க்காக உட்கார்ந்துருப்பாங்க. அங்கே தான் ஓவர் ரூலிங் அப்படின்ற டேர்மை அமெரிக்கன் க்ரைம் நாவல்ஸு அல்லது ஜேர்னல்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரூ ஸ்டோரியாக இது அமைஞ்சிச்சு. தீர்ப்பு எப்படி ஆரம்பிச்சிச்சின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அதில் சொல்லப்படுற அப்படியே அட்மிஷன், அந்த விட்னஸ் என்ன சொல்லியிருப்பான், அக்யூஸ்ட் என்ன சொல்லியிருப்பான்ற வேலையை அப்படியே சொல்கிறேன். அந்த அக்யூஸ்ட் இருக்கால 18 வயசு பையன், பச்சிலம் குழந்தை கொண்டவன், அவனை பற்றி டாக்டர் விட்னஸ் கொடுப்பாங்க. I knew the boy and I knew his mother, but I had no particular ill feeling against the boy. Only I had made up mind to murder somebody அப்படின்னு டாக்டர் ஒரு விட்னஸ் கொடுப்பாங்க. அந்த மெடிக்கல் விட்னஸை எவிடன்ஸை வச்சு தான் இந்த 18 வயசு பையன் அந்த சைல்டை மர்டர் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத அசம்ஷனுக்கு ப்ராசிக்யூஷன் வருவாங்க, ஜட்ஜு வருவாங்க. அது வரைக்கும் இருந்த மெக்னாட்டன்ஸ் கேஸ் 1843 அந்த கேஸை ஓவர் ரூலிங் பண்ணுறது, ஓவர் ரூலிங் டேர்மை யூஸ் பண்ணுறதுக்கு காரணமாக அமைந்த ரியல் ஸ்டோரி ரெஜினா வெர்சஸ் பர்டன் 1863. ரெஜினா வெர்சஸ் பர்டன் 1863. இந்த உண்மை சம்பவத்தை பதற வைக்கும் ஒரு குற்றச்சம்பவத்தை பின்னணியாக வச்சு நடந்த வழக்கு ரெஜினா வெர்சஸ் பர்டன் 1863. அதற்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் மெக்னாட்டன்ஸ் கேஸ் 1843, அதுதான் ரூலிங்காக இருந்துச்சு. அந்த ரூலிங்கில் என்ன செய்வாங்கன்னா, if a person know the nature and quality of the act he committed, whether he is right or wrong, ஒரு செயல் அது சரி தப்புன்னு எல்லா மனிதனுக்கும் தெரியும். அதனால் அந்த நேச்சர் அண்ட் குவாலிட்டியை பொறுத்து அந்த மனிதனை நம்ம விடுதலை செய்யலான்னு ஒரு ரூலிங் இருக்கும்.
அவன் தெரிஞ்சு செய்யலை தெரியாமல் செஞ்சுட்டான் அப்படின்ற மாதிரி இது ஒரு பப்ளிக் ட்ராங்குவிலிட்டியை பாதிக்கக்கூடியது நடந்துருச்சுன்னா அவன் அக்யூட்டல் விட்டுடலான்ற இது வந்து மெக்னாட்டன்ஸ் கேஸில் லேடவுன் பண்ணியிருப்பாங்க ஒரு ரூலிங் 1843. ஆனால் இப்போ நான் சொன்ன கதையின் உண்மை சம்பவத்திலேருந்து வாதாடப்பட்ட ரெஜினா வெர்சஸ் பேட்டன் 1863 அமெரிக்காவின் பரபரப்பான வழக்கு. இதில் தீர்ப்பு எப்படி கொடுப்பாங்கன்னா, த விட்னஸ் ஆஸ் அதில் வந்து அழகான வேர்டை அப்படியே சொல்கிறேன் நான். He know perfectly well what he was doing but had no control over himself அப்படின்ற இந்த அசம்சன் அடிப்படையில் ஒரு ரூலிங் மெக்னாட்டன்ஸ் கேஸில் இருக்கும். அந்த ரூலிங் என்னென்னா, so as that the person did not know the nature and quality of the act he committed. என்ன செய்கிறோமோ அதற்குரிய விளைவை ஒரு மனுஷனுக்கு தெரிஞ்சு செய்யலை, ஆர் டிட் நாட் நோ வெதர் இட் வாஸ் ரைட் ஆகிறாங்க, அது சரியாக தப்பான்னு கூட ஒரு செயல் தெரியாமல் செஞ்சுட்டான், அதனால ஒரு மேன்ஸ்லாஃப் ஃபார் மர்டர் நடந்துருதுன்னா அவனை வந்து இக்னோரண்ட்டாக தான் கருதணுன்றது மெக்னாட்டன்ஸ் கேஸில் 1843 ஒரு லே டவுன் ரூலிங்காக இருக்கும், செட்டில்டு பிரின்சிபலாக இருக்கும். அதை ஓவர் ரூலிங் பண்ண கேஸ் வந்து இந்த இன் ரெஜினா வெர்சஸ் பேட்டன் 1863. அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ தான் ஜூரிஸ்டோட ரோல் முக்கியமாக இருக்குது. 4 பில்லர்ஸ் நம்ம யுனைடெட் நேஷன்ஸோட அமெரிக்காவோட கான்ஸ்டியூஷனில் இருந்து தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை எடுத்திருக்கோம், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை எடுத்திருக்கோம். அதில் 7 ஆர்டிகிள்ஸ் தான் இருக்குது. அந்த ஆர்டிகிள்ஸை பற்றி தான் இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன் வரிசையாக. அதில் எல்லாத்துலேயுமே அது ஃபெடரல் ஸ்டேட், ஒரு கூட்டாட்சி நாடு. அப்போ ஒரு எல்லையிலேருந்து இன்னொரு எல்லைக்குள்ளே மாகாணங்களுக்குள்ளே வர்த்தகம், எல்லண்டோ, சட்டம் ஒழுங்கு, இது எல்லாத்துலேயுமே அங்கே வந்து படிப்படியாக எவல்யூஷனாக தான் இன்னும் அங்கே வந்து சட்டங்கள் இயற்றப்பட்டுக்கிட்டே இருக்குது. மேன்மேட் லாஸை விட அங்கே வந்து ஜட்ஜஸ் மேட் லான்னு சொல்லக்கூடிய, நான் அடிக்கடி பிரயோகிக்கக்கூடிய டி ஜூரே அப்படின்ற வேர்டு, டிஃபேக்டோ அப்படின்ற வேர்டு, அல்லது ஜுடிஷியல் ஆக்டிவிசம்ன்ற வேர்டெல்லாம் உருவான வரலாறில் இந்த மெக்னாட்டன் கேஸ் 1843 லே டவுன் பண்ண செட்டில்டு பிரின்சிபல் ரூலிங் என்னென்னா, ஸோ அஸ் தேட் the person did not know the nature and quality of the act he committed and know the nature and did not know the nature and quality of the act he committed or did not know whether it was right or wrong. ஒரு மனிதன் தான் செய்கிற செயலுக்குரிய விளைவை தெரியாமல் பண்ணிட்டாலோ, அது சரியாக தவறான்னு கூட தெரியாமல் எதர்ச்சியாக நடந்துட்டாலோ அப்படின்ற ஆஸ்பெக்டில் ஒரு கில்ட் ஆஃப் அஃபென்ஸை வந்து இக்னோரண்ட்டாக கருதி அக்யூட்டல் கொடுக்கறது மரபாக இருந்துச்சு மெக்னாட்டன்ஸ் கேஸ் 1843. ஆனால் அந்த கேஸில் இப்போ நான் சொல்லிட்டு இருக்க இன் ரெஜினா வெர்சஸ் பேட்டன் 1863 இந்த பட்டப்பகலில் பச்சை குழந்தையை மர்டர் பண்ண அந்த கேஸ்லால் ஜட்ஜஸ் வந்து இந்த ரூலிங்கை மெக்னாட்டன்ஸ் கேஸில் வந்து ஓவர் ரூலிங் பண்ணுவாங்க. அந்த ரூலிங்கை ஓவர் ரூலிங் பண்ணி கொண்டு வருவாங்க. அந்த ரூலிங் என்னென்னா, the rule laid down by the judges was quite inconsistent with such a view, for it was that man was responsible. A man was responsible for his actions if he knew the difference between right and wrong. The jury on this interpretation of the law found the prisoner guilty and he was executed. The case illustrates an important principle of technical interpretation. It will be seen that although expert opinion was given in the case, it was subject to searching judicial review. Thus, even in matters of the most technical nature, the ultimate opinion must rest with the court. So, எப்பயுமே ஒரு சட்டம் மக்களுக்காக தான், மக்களை நிர்வாகம் பண்ணுறதுக்காக, மக்களோட நல்வாழ்வுக்காக. ஆனால் அதில் எப்பயுமே 2 பொலாரிட்டி இருக்கும். இன்டலெக்சுவல்ஸு ஒரு பக்கம் அறிவுஜீவிகள் இருப்பாங்க, காமன் ஆர்டினரி ப்ரூடன்ஸ் சாமானிய பாமர மக்கள் இருப்பாங்க. இன்டலெக்சுவல் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் வியூலேயே எவல்யூஷனரியாக பரிணாம வளர்ச்சியான சட்டங்களை கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. அது காமன் ஆர்டினரி சராசரி பாமர மக்கள் அந்த பப்ளிக் ஒப்பீனியனை நம்ம கேட்காம எதுவும் செய்யக்கூடாது. ஸோ எவல்யூஷனரி லீகல் ரிசர்ச் மெத்தடாலஜியில் முக்கியமான டூல்ஸ் ஆஃப் ஸ்டடி அல்லது முக்கியமான ஹைப்போதிசிஸ் என்னென்னா, பப்ளிக் ஒப்பீனியன், மக்கள் ஒப்பீனியனை வாங்காமல் எந்த மேன்மேடு லாவும் இருக்கக்கூடாது. ஈவன் தோ இட் இஸ் கிரண்ட் லா, ஈவன் தோ இட்ஸ் எ லேண்ட் லா,
ஈவன் தோ இட் இஸ் அ கான்ஸ்டியூஷன். அப்படின்றதுனால தான் கான்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு டேர்ம் கொடுப்பாங்க. பப்ளிக் ஒப்பீனியனை நாங்கள் வாங்கிட்டு தான் இந்த கான்ஸ்டிடியூஷனை நாங்கள் இயற்றுறோம், அவங்களோட கன்சென்ட்டை வாங்கிட்டு தான். அல்லது பிற்காலத்தில் பப்ளிக் ஒப்பீனியன், மக்கள் ஒப்பீனியனை கேட்டுட்டு இதை நாங்கள் வந்து பரிணாம வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி எவல்யூஷனரியாக மாடிஃபை பண்ணிக்கிடுவோம் அப்படின்றது எல்லா நாடுகளோட கிரண்டாமும் லேண்ட்லாவும் கான்ஸ்டியூஷனும் அவங்களோட ஃப்ரேமிங் அப்போ தோற்றுவாயப்போ அதை வந்து ஆழமாக சொல்லுவாங்க. அதை பற்றிய புரிதல் தான். ஸோ லீகல் ரிசர்ச் மெத்தடாலஜி, டூல்ஸ் ஆஃப் ஸ்டடி, ஹைப்போதீசிஸ், இது எல்லாமே பப்ளிக் ஒப்பீனியனையும் பெறணும், அதே சமயம் இன்டலெக்சுவல் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் அதையும் பெறணும். இது ரெண்டையும் உள்வாங்கிக்கிட்டு கன்கரண்ட்டாக ஜுடிஷியல் ஆக்டிவிசம் மூலமாக நீதி பரிபாலனம் செய்கிறவங்க ஜுடிஷியல் ஆக்டிவிசமாக ஜுடிஷியல் ப்ரெசிடெண்ட்டான தீர்ப்புகளை வழங்கணும். அதன் அடிப்படையில் நிர்வாகத்துறை, அரசு சார்ந்த எந்திரத்தில் உள்ளவர்கள் பொதுமக்களுக்கு நீதியை வழங்கக்கூடிய அந்த சிஸ்டம் இருக்குல்ல, அது எல்லா நாட்டுக்கும் ஒரு சிஸ்டம் இருக்கும். அந்த சிஸ்டத்தை அபைட் பண்ணி எல்லோரும் கடைபிடித்தால் பப்ளிக் ட்ராங்குலிட்டி, பொது அமைதி, நீதி பரிபாலனம் சரியாக இருக்குன்றது எவல்யூஷனரி சயின்டிஃபிக் ப்ராசஸ், டைனாமிக் ப்ராசஸ். இது வந்து ஒரு ஸ்டேட்டிக் ப்ராசஸ் கிடையாது. எப்பயுமே ஃபண்டமெண்டலிஸ்ட் வந்து அடிப்படைவாதிகள் வந்து ஒரு ஸ்டேட்டிக்கான ஒன்று சொல்லுவாங்க, ஒரு நிரந்தரமாக இதுதான். ஆனால் சயின்டிஃபிக் டைனாமிக் ப்ராசஸ்ன்றது காலத்துக்கு ஏற்ற மாதிரி, பரிணாம வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட சட்ட நடைமுறைகளையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணத்தையும் நீதியையும் வழங்கக்கூடியதாக இருக்கணும். அதுக்கு பப்ளிக் ஒப்பீனியனை பெறாமல் எந்த சட்டத்தையும் இயற்றக்கூடாதுன்றது சர்வதேச நாடுகள் ஏற்றுக்கொண்டது. அதற்கு இந்த கேஸில் முக்கியமான கேஸில் யுனைடெட் நேஷன்ஸோட அமெரிக்காவோட 7 சரத்துக்களுமே இன்று வரையும் பப்ளிக் ஒப்பீனியனை, பொதுமக்கள் ஒப்பீனியனை வாங்காமல் அதற்கு கீழே ஒரு ஆக்டை எனாக்ட் பண்ணால் கான்ஸ்டியூஷனலாக இன்வெலிடிட்டின்னு அறிவிக்கப்பட்ட அது கேஸ்லாஸே நம்ம வரிசையாக பார்ப்போம். As a result of all these observations, we are entitled to say, I think, that legislation as a source of law is inseparable from a process of interpretation of codes, which in itself amounts to a subordinate source of law. It is impossible to curtail the freedom of judges in analyzing cases and applying general rules in ways not indicated in the rule and not premeditated by the legislators. Thus, in the simplest and most empathetic expression of the law-making power of societies, we find that another factor asserts itself by the side of that deliberate prospective commands, namely the force of public opinion and of proportional opinion as manifested in the action of judges. They are undoubtedly persons in authority, but their voice has a decisive weight in such questions, not merely on account of this external authority, but chiefly by reason of the necessities imposed by logic, by moral and practical considerations. எப்பயுமே அந்தந்த தரப்பு மக்களின் அவர்கள் தரப்பு நியாயத்தை, ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி, அவர்கள் தரப்பு நியாயத்தை கேட்காமல், எந்த பாதிக்கப்பட்ட மக்களோட தரப்பு நியாயத்தையும் கேட்காமல் ஒரு நீதியை நாம் வழங்கிடக்கூடாது. அதுதான் பப்ளிக் ஒப்பீனியன். அந்த ஒரு மக்கள் இருப்பாங்க, அவங்க ஒரு தட்பவெப்ப நிலை, நிலப்பகுதி, அவங்களுக்குன்னு ஒரு குழுவுணர்வு இருக்கும், அவர்களுக்குன்னு ஒரு கடமைகள் இருக்கும், உரிமைகள் இருக்கும். அவங்க தரப்பு நியாயத்தை கேட்கணுன்றது பப்ளிக் ஒப்பீனியன். அது சார்பாக சர்வதேச அளவில் விஞ்ஞானம், சயின்ஸ் வளர்ந்த அடிப்படையில் இன்டலெக்சுவல்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ் அவங்க ஒரு வெல் செட்டில்டு, ஒரு ஆரோக்கியமான ஒரு லாவை சொல்லுவாங்க. இருந்தாலும் அந்த பப்ளிக் ஒப்பீனியன், பொதுமக்களோட ஒப்பீனியனை அவங்களோட கருத்தை அவங்கள எக்யூப் பண்ணி அந்த கருத்தையும் கருதணும், உள்வாங்கிக்கிறணும். அதே சமயம் எக்ஸ்பர்ட்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஜூரிஸ்ட், எல்லா ஃபீல்டுலேயுமே ஜூரிஸ்ட் இருப்பாங்க, அவங்களோட ஒப்பீனியனை கேட்டுட்டு இது ரெண்டையும் உள்வாங்கிக்கிட்டு கன்கரண்ட்டாக லாஜிக், மாரல் அண்ட் ப்ராக்டிக்கல் இது எல்லாத்தையும் கன்சிட்ரேஷன் பண்ணி ஜுடிஷியல் ஆக்டிவிசமாக, ஜுடிஷியல் பிரசிடெண்ட்டாக நீதிமன்றங்கள், இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், உலக நாடுகளில் இருக்க எல்லா நீதித்துறைகளுமே இந்த கன்கரண்ட், இந்த தொகுபயன நீதி வழங்குவதில் கடைபிடிக்கும் போது
அதற்கு கீழே அவங்களுக்கு கீழே இயங்கக்கூடிய டூல்ஸ் ஆஃப் அந்த கவர்மெண்ட் ரூல் ஆஃப் லா, அவங்களோட ரூல் ஆஃப் லா சட்டத்தின் ஆட்சியை நிறைவேற்றக்கூடிய அந்த சிஸ்டம் இருக்கும்ல, அரசு இயந்திரம், ஆர்மி, போலீஸ், நிர்வாகத்துறை, இது எல்லாமே சரியாக இயங்கும் அப்படின்றதுக்கு தான் இந்த ப்ரெசன்டேஷன் மூலமாக நான் பகிர்ந்துக்கிறேன். அடுத்தடுத்த பகிர்வுகளில் எவல்யூஷனரி க்ரைம் இஸ் எவல்யூஷனரி எவர் க்ரோயிங் மைக்ரோ ஆர்கனிசம். அது பர்சனல் க்ரைமாக இருக்கலாம், சோசியல் க்ரைமாகவும் இருக்கலாம். ஸோ க்ரைம் இஸ் ஆல்வேஸ் டெவலப்பிங் மைக்ரோ ஆர்கனிசம். ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் பப்ளிக் ஒப்பீனியனையும் பெறணும், ப்ரொஃபஷனல்ஸ், இன்டெலெக்சுவல்ஸ், எக்ஸ்பர்ட்ஸ் ஒப்பீனியனையும் பெறணும். அதை ஜுடிஷியல் ஆக்டிவிசம், ஜுடிஷியல் பிரசிடெண்ட் மூலமாக நீதித்துறையில் உள்ளவர்கள் தாமாக முன் வந்து மாரல், ப்ராக்டிக்கல் அது எல்லாத்தையும் பொருத்தி பார்க்கணுன்றது தான் இந்த மெக்னாடன்ஸ் ரூலிங்கை ஓவர் ரூலிங் பண்ண இன்ரெஜினா கேஸ் லா நமக்கு உணர்த்துது. மேலும் இது தொடர்பான அறிவோம் அறிவியலை பகிர்ந்து கொள்வோம். நன்றிகள், வாழ்த்துக்கள், வணக்கங்கள்.